ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் போன்ற தாவரங்களில் வாஸ்குலர் அமைப்பின் முதன்மை செயல்பாடு என்ன? ஏ. நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கடத்துதல். பி. ஒளிச்சேர்க்கை. சி. ஆதரவு மற்றும் பாதுகாப்பு. டி. இனப்பெருக்கம். சரியான பதில் ஏ. நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கடத்துதல். ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் உள்ள சைலம் மற்றும் புளோயம் ஆகிய திசுக்கள் நீர், கனிமங்கள் மற்றும் உணவை கடத்தும் பணியை செய்கின்றன. இது தாவரத்தின் அனைத்து பாகங்களுக்கும் தேவையான சத்துக்களை கொண்டு செல்லும் முக்கிய அமைப்பாகும். உரையில் பட்டியலிடப்பட்டுள்ள காசநோயின் பொதுவான அறிகுறி என்ன? ஏ. காய்ச்சல் மற்றும் மாயத்தோற்றம். பி. மூக்கு ஒழுகுதல். சி. தொடர்ச்சியான இருமல். டி. நீர்த்த வயிற்றுப்போக்கு. சரியான பதில் சி. தொடர்ச்சியான இருமல். காசநோய் என்பது நுரையீரலை தாக்கும் ஒரு பாக்டீரியா தொற்று என்பதால் 3 வாரங்களுக்கு மேலான தொடர்ச்சியான இருமல் இதன் முக்கிய அறிகுறியாகும். இதனுடன் சளியில் இரத்தம் வருதல் மற்றும் மார்பு வலி போன்ற அறிகுறிகளும் தென்படும். ஒலி நூலகத்தில் முயற்சி செய்ய பொதுவாக கிடைக்கும் இயல்புநிலை ஒலி என்ன? ஏ. மியாவ் மியாவ். பி. ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ். சி. கீச்சிடுதல் சர்ப். டி. வூஃப் வூஃப். சரியான பதில் ஏ. மியாவ் மியாவ். சரியான விடை ஸ்கிராச் ஸ்கிராச் போன்ற மென்பொருள்களில் பூனை உருவம் ஸ்பிரைட் இயல்புநிலையாக இருப்பதால் அதன் ஒலியான மியாவ் என்பது இயல்புநிலை ஒலியாக கிடைக்கிறது. இது மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளவும் சோதிக்கவும் நூலகத்தில் முதலில் வைக்கப்பட்டுள்ளது. பின்வரும் பொருட்களில் எது மின்காப்பு பொருளுக்கு எடுத்துக்காட்டு? ஏ. வெள்ளி சில்வா. பி. தாமிரம் காப்பர். சி. அலுமினியம் அலுமினியம். டி. கண்ணாடி கிளாஸ். சரியான பதில் டி. கண்ணாடி கிளாஸ். 6. சரியான விடை டி. சோகஸ்மேலி. கண்ணாடி என்பது தன் வழியாக மின்சாரத்தை எளிதில் கடத்தாத ஒரு மின்காப்பு பொருள் ஆகும். இதில் கட்டுரா எலக்ட்ரான்கள் மிக குறைவாகவே உள்ளன. மற்றவை ஏ. வெள்ளி என்பது மிகச்சிறந்த மின்கடத்தியாகும். மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏ. சென்னை சென்னை. பி. நீலகிரி தி நீல்கிரிஸ். சி. ராமநாதபுரம் ராம்நாத்புரம். டி. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். சரியான பதில் சி. ராமநாதபுரம் ராம்நாத்புரம். மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்கா தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அமைந்துள்ளது. இது 1986 நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் கடல்சார் உயிர்க்கோள காப்பகமாகும். ஏ. சென்னையில் கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ளது. வளர்சிதை மாற்றத்திற்கு எரிபொருளாக எந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறது? ஏ. கார்பன் டை ஆக்சைடு. பி. எத்தனால். சி. குளுக்கோஸ். டி. நீர். சரியான பதில் சி. குளுக்கோஸ். சரியான விடை சி. குளுக்கோஸ் என்பது செல்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் முதன்மை எரிபொருளாகும். இது வளர்சிதை மாற்ற வினைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஏடிபி வடிவில் ஆற்றலை வழங்குகிறது. ஸ்னெல் விதிப்படி ஒளிவிலகல் கோணம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? ஏ. ஒளியின் அலைநீளத்தை பொறுத்து. பி. ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து. சி. படுகோணத்தை மட்டும் பொறுத்து. டி. வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்தை பொறுத்து. சரியான பதில் பி. ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து. சரியான விடை பி. சோகஸ்மேலி ஸ்னெல் விதியின்படி படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் ஒளிவிலகல் கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையிலான விகிதம் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமம். எனவே ஒளிவிலகல் எண் கோணத்தை தீர்மானிக்கிறது. புவி வெப்பமயமாதலால் உயிரினங்களுக்கு ஏற்படும் விளைவுகளில் பின்வருவனவற்றில் எது ஒன்று? ஏ. மேம்பட்ட உணவு வழங்கல். பி. அதிகரித்த பல்லுயிர் பெருக்கம். சி. பனிக்கரடிகள் போன்ற உயிரினங்கள் மீதான விளைவுகள். டி. வாழ்விட விரிவாக்கம். சரியான பதில் சி. பனிக்கரடிகள் போன்ற உயிரினங்கள் மீதான விளைவுகள். 6. புவி வெப்பமயமாதலால் துருவப் பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகுவதால் அங்கு வாழும் பனிக்கரடிகளின் வாழ்விடங்கள் அழிந்து வருகின்றன. இது பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் பல உயிரினங்களின் அழிவிற்கும் காரணமாகிறது. சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்கே அமைந்துள்ளது? ஏ. கேரளா. பி. ஆந்திர பிரதேசம்.
சி தெலுங்கானா. டி கர்நாடகா. சரியான பதில் பி ஆந்திர பிரதேசம். 5. சரியான விடை பி சோகஸ்மேலி சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஏஸ்டிஎஸ்சி ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ளது. இது இஸ்ரோ முதன்மை செயற்கைக்கோள் ஏவுதளமாக செயல்படுகிறது. தயிர் தயாரிப்பின் போது பாலின் முக்கிய கூறு லாக்டிக் அமிலமாக மாற்றப்படுவது எது? ஏ புரதங்கள் புரோட்டீன்ஸ். பி வைட்டமின்கள் வைட்டாமின்ஸ். சி கொழுப்புகள் ஃபேட்ஸ். டி லாக்டோஸ். சரியான பதில் டி லாக்டோஸ். சரியான விடை டி சோகஸ்மேலி பாலில் உள்ள லாக்டோஸ் என்ற சர்க்கரையை லாக்டோபேசிலஸ் பாக்டீரியாக்கள் லாக்டிக் அமிலமாக மாற்றுகின்றன. இந்த அமிலத்தன்மை பாலில் உள்ள புரதத்தை உறைய வைத்து தயிராக மாற்றுகிறது. இந்திய கால்நடை அட்டை எந்த வரிசையைச் சேர்ந்தது? ஏ ஹிருடினியா. பி அனெலிடா. சி ஹிருடினாரியா. டி நாகாப்டெலிடா. சரியான பதில் டி நாகாப்டெலிடா. 9. இந்திய கால்நடை அட்டை ஹிருதினாரியா கிரானுலோசா என்பது நேத்தோப்டெலிடா என்ற வரிசையைச் சேர்ந்தது. இந்த வரிசையில் உள்ள அட்டைகள் 3 தானைகளைக் கொண்டிருப்பதால் இப்பெயர் பெற்றுள்ளன. ஏ ஹிருடினியா என்பது அட்டைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ள வகுப்பு கிளாஸ் ஆகும். ஈசினோபிலின் உட்கருவின் குணாதிசயமான தோற்றம் என்ன? ஏ சிறுநீரக வடிவம். பி கோள வடிவம். சி பல கதுப்புகள் கொண்டது. டி இரு கதுப்புகள் கொண்டது. சரியான பதில் டி இரு கதுப்புகள் கொண்டது. சரியான விடை டி சோகஸ்மேலி ஈசினோபில்கள் என்பவை இரத்த வெள்ளை அணுக்களின் ஒரு வகையாகும். இவற்றின் உட்கரு 2 கதுப்புகளை பைலோட் கொண்டு காணப்படும். இவை உடலில் ஏற்படும் ஒவ்வாமை மற்றும் ஒட்டுண்ணி தொற்றுகளின் போது முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏசேன் 2 நேரயணியின் முறையான பெயர் என்ன? ஏ டின் 2 பி ஸ்டான்னி. சி டின் 4 டி ஸ்டானஸ். சரியான பதில் ஏ டின் 2. 1. யூபாக் முறைப்படி உலோகங்களின் ஆக்சிஜனேற்ற நிலை ரோமானிய எண்களால் குறிக்கப்படுகிறது. ஏசென் 2 என்பது டின்னின் குறைந்த ஆக்சிஜனேற்ற நிலை என்பதால் இது டின் 2 என அழைக்கப்படுகிறது. மற்றவை பி ஸ்டானிக் என்பது ஏசென் 4 ஐ குறிக்கும் பொதுவான பெயர். மனித சுவாச மண்டலத்தில் ஒவ்வொரு மூச்சுக் குழாயும் எங்கு செல்கிறது? ஏ மூளைக்கு. பி வயிற்றுக்கு. சி இதயத்திற்கு. டி ஒரு நுரையீரலுக்கு. சரியான பதில் டி ஒரு நுரையீரலுக்கு. சரியான விடை டி சோகஸ்மேலி மூச்சுக்குழாய் ட்ரெக்கியா மார்பு பகுதியில் 2 கிளைகளாக பிரிந்து ஒவ்வொரு மூச்சுக்கிளையும் பிரான்கிஸ் ஒரு நுரையீரலுக்குள் நுழைகிறது. இவை நுரையீரலுக்குள் காற்றைக் கொண்டு செல்லும் முக்கிய பாதையாகச் செயல்படுகின்றன. IR8 ரகத்தின் விளைச்சல் தொடர்பாக விவரிக்க பயன்படும் சொல் எது? ஏ மிதமான விளைச்சல் தரும் மாடரேட் யீல்டிங். பி மாறுபடும் விளைச்சல் தரும் வேரியபிள் யீல்டிங். சி குறைந்த விளைச்சல் தரும் லோ யீல்டிங். டி அதிக விளைச்சல் தரும் ஹை யீல்டிங். சரியான பதில் டி அதிக விளைச்சல் தரும் ஹை யீல்டிங். சரியான விடை டி சோகஸ்மேலி IR8 என்பது பிலிப்பைன்ஸில் உள்ள சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அரைக்குள்ள ரக நெல் ஆகும். இது வழக்கமான ரகங்களை விட மிக அதிக விளைச்சலை தந்ததால் அதிசய அரிசி மிரக்கிள் ரைஸ் என்று அழைக்கப்பட்டது. காற்று சுவாச உயிரினங்கள் குளுக்கோஸிலிருந்து ஆற்றலை பெற எத்தனை செல் சுவாச நிலைகளை பயன்படுத்துகின்றன? ஏ 4 பி 2 சி 1 டி 3. சரியான பதில் டி 3. சரியான விடை டி சோகஸ்மேலி காற்று சுவாசத்தில் கிளைகாலிசிஸ் கிரெப்ஸ் சுழற்சி மற்றும் எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி ஆகிய 3 முக்கிய நிலைகள் உள்ளன. இந்த நிலைகளின் மூலம் குளுக்கோஸ் முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து அதிக ஆற்றலை ATP வழங்குகிறது. கெல்வின் எந்த இயற்பியல் அளவின் SI அலகு? ஏ வெப்பநிலை. பி நீளம். சி நிறை. டி காலம். சரியான பதில் ஏ வெப்பநிலை. 7
கெல்வின் என்பது வெப்பநிலையை அளவிட பயன்படும் சர்வதேச அலகு ஆகும். இது அறிவியல் ஆய்வுகளில் வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையை குறிக்க பயன்படுகிறது. மற்றவை நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஆகும். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் ஆகும். மாதிரி A இன் கரைசல் வெப்பநிலையை அதிகரிக்கச் செய்தால் அது எந்த வகையான செயல்முறை? A வெப்பங்கொள், B வெப்பமாறா, C சமவெப்ப, T வெப்ப உமிழ். சரியான பதில் D வெப்ப உமிழ். 4. ஒரு கரைசல் உருவாகும் போது வெப்பம் வெளியேற்றப்பட்டு வெப்பநிலை அதிகரித்தால் அது வெப்ப உமிழ் எக்ஸோதெர்மிக் வினை எனப்படும். இவ்வினையில் அமைப்பிலிருந்து சூழலுக்கு ஆற்றல் வெப்பமாக மாற்றப்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?